ஓகே காய்ஸ், இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இண்டெக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த இதில் வந்து கண்டெக்ட் பேஜ் பார்த்தாச்சு. கண்டெக்ட் பேஜுக்கும் லிங்க் பண்ணி விட்றேன். HTML பேஜை லிங்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரூம் என்ற பேஜை லிங்க் பண்ண போகிறேன். room.html பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இண்டெக்ஸுக்கு வந்து லிங்க் பண்ண போகிறோம். இண்டெக்ஸுக்கு வந்து room.html இது அதே மாதிரி இங்கே பேஜில் உதவி பண்ண போகிறோம். room.html ரூம் க்ரியேட் பண்ணியாச்சு. room.html ஃபைல் வந்து இண்டெக்ஸ் ஓகே. அதே மாதிரி ரூம் ஓகே. இண்டெக்ஸுக்கு இப்போ room.html கிளிக் பண்ணால் ரூமுக்கு போகணும். ஸோ அந்த ஃபைலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோடிங்கும் இல்லை. ஸோ அப்படி தான் டிஸ்பிளே ஆகும். நான் கண்டெக்ட் பேஜை அப்படியே காப்பி பண்ணி ரூம்ஸ்க்காக போடுறேன். ஓகே தானே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெட் ஓகே, மெயின் ஓகே. இந்த மெயின் இருக்கிறது இது வந்து தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறேன். இது கண்டெக்ட் பேஜுண்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்க்கு நிற்குது. ரூம் பேஜ் இருக்குது. ஸோ அந்த ரூம் பேஜை எப்படி டிசைன் பண்ணுறேன்னு பார்ப்போம். கிளாஸ் ஓகே, கிளாஸ் இருக்கட்டும். to take out our rooms ஓகே தானே. டைட்டில் ஒன்று போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்டிக்கல் டேக் யூஸ் பண்ணுறேன். ஆர்டிக்கல் டேக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு வந்து ரூமோட இமேஜ் போடணும். இமேஜ் டேக்கை யூஸ் பண்ணுறேன். src இமேஜில் பாத் போடணும். எங்கே இருக்குது இமேஜ்? // இமேஜ் அதுக்கு ஏதாச்சும் ரூம். இப்போ இதில் வந்து ஏதாச்சும் ரூமை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ரூமில் ஃபோட்டோ கண்டு தானே. ஸோ ரூமில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரூம் டிஸ்பிளே ஆகும். அப்படியே இமேஜ் டேக்கை க்ளோஸ் பண்ணி போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரூமோட பேர் வைக்கணும். அது வந்து h3 டேக். அது பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் எல்லா ரூமில் பேர் வச்சுருந்தாங்க. அதை வந்து கொண்டு சுட்டெடுப்போம். ஸோ அதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேரை கொண்டு வந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட பேராகிராஃப் ரூமை பற்றி பிடெக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு விருப்பமானதை போடலாம். நான் சும்மா காப்பி பண்ணி போடுறேன். பேஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் டெக்கில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் அது இங்கேயும் அதே மாதிரி ஸ்பேன் டெக் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து LKR 8000 நைட் நைட்டுக்கு வந்து ஒரு நைட்டுக்கு வந்து 8000 அடிக்கணுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டன் புக் நவ். ரூமாக புக் பண்ணுங்கள். புக் நவ்
இதோட பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கிள் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து நாங்கள் முதல்ல யூஸ் பண்ணியிருந்தோம் சில டெக்குகள். ஸோ அந்த டெக்குகளை இங்கே நான் கால் பண்ணுறேன். கிளாஸுகள் யூஸ் பண்ணி நான் கால் பண்ணுறேன். இங்கே டியூ கிளாஸ், அங்கே வந்து இப்படி ஒரு கிளாஸ் ஒன்று அடிந்தாங்க. ஸோ இதை கட் பண்ணுறேன். ஆர்டிக்கல் டேக் வெளியில் போடுறேன். ஓகே தானே? இப்போ போட்டால் இதில் வந்து இது வந்து கிரெடிட் எடுத்திருக்கும். அடுத்து வந்து ஆர்டிக்கலுக்கு நான் அங்கே யூஸ் பண்ணேன் ஹார்ட் அண்ட் ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. காட், ஸோ ஹார்ட் மாதிரி மாறிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பேனுக்கு யூஸ் பண்ணாங்க கிளாஸுக்கு ப்ரைஸ் அண்டு ப்ரைஸ். அதே மாதிரி இவர் என்ன யூஸ் பண்ணாங்க. ஓகே, இதே மாதிரி இவ்வளோ யூஸ் பண்ணியிருந்தேன்னா இதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 4 ரூம் இருக்கிற மாதிரி மேக் பண்ண போகிறோம். ஸோ இதே காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணுறேன். போட்டாச்சு. இதில் வந்து கண்டெய்னர் போட்டிருக்கேன், ரூம் போட்டாச்சு. இதில் வந்து ரூமோட ஒரு டைட்டில் இருக்குது, ஒவ்வொரு ரூமும் இருக்குது, கிள இருக்குது. காட் போட்டிருக்கேன். சரிதானே? அவங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்த விஷயத்துக்கு போ. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டியூ டேக் முடிஞ்சு தானே. இந்த டியூ டேக்கில் ஃபோட்டோவில் அதில் போடுறதுக்கான ஒரு டைப் பண்ண போடுவோம். S2 ரூம்ஸ். இப்போ அந்த பேர் வைக்க போகிறேன். ஃபெசிலிட்டிஸ். சரி, டைப் பண்ண முடியல. ஃபெசிலிட்டிஸ்க்கு இமேஜ் டேக் SRC ஒரு இமேஜ் போட்டிருக்க வந்து ஸ்லாஷ் சும்மா ஒன்று போடுறோம். இப்போ ஃபோட்டோ அப்புறம் மாற்றுவோம். S3 ஸ்விம்மிங் பூல். என்ன நாங்கள் ஜிம், ஸ்பா, ஸ்விம்மிங் பூல் அப்படி நாங்கள் இதில் செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இதில் இப்படி ஒரு விஷயந்தான் வரப்போகுது. இது ஸ்விம்மிங் பூல் இடத்துல வந்து இப்போ சின்ன ஃபோட்டோ இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் இதில் அப்படி டெவலப் பண்ணி எப்படி போடுறேன்னு பார்ப்போம். அதுக்கு மேலே ஒரு டியூ டேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். டியூ டேக் கிளாஸ் காட். ஏன்னா காட்டுக்கு முதல்ல நாங்கள் ப்ரோக்ராம் எழுதிட்டோம். சரிதானே? அப்போ அதையும் இங்கே கால் பண்ணி கொண்டு இருக்கலாம். சரிதானே? இன்னும் டியூ டேக் எழுதுகிறேன். class cart
தானே. இது வந்து இந்த கார்ட்டை வந்து காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கிற மாதிரி விஷயம் திருப்பி வர போகுது. காப்பி பண்ணுறேன், ரெண்டு 3 பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் ரூம்ஸ் பேஜை நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறோம். அசைன்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரூம்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. கண்டெக்ட் பேஜில் பார்த்திங்கன்னா அட்ரஸ், கண்டெக்ட் நம்பர், அதோட இந்த இவ்வளோத்தையும் கேட்க சொல்லி ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணி சொல்லியிருந்தேன். அதுவும் க்ரியேட் பண்ணிட்டேன், 5வது க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2வதுல நிற்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கணும் டைப் ரூம்ஸுக்குள்ள டைப் இருக்காங்க. ஸோ இதில் காப்பி பண்ணுறேன், ஃபேமிலி ரூம், ஸ்டாண்டர்ட் ரூம், அதுக்கு ஏதாவது ப்ரைஸ் சும்மா செஞ்சுடுங்க. 7,000, 5,000, 11,000 அப்படி மாற்றி விடுங்க. அடுத்த நேம், இமேஜ், டிஸ்கிரிப்ஷன், நைட் ரேட் அவ்வளோத்தையும் போட்டு சொல்லிக்கிறோம். ஸோ அவ்வளோ அங்கே டிஸ்பிளே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதில் அண்ட் புக் பண்ணுற பட்டனும் இருக்கணுமா, அதுவும் இருக்குது புக் பட்டன். அடுத்தது பார்த்திங்கன்னா செலெக்ஷன். ஸோ வந்து ஸ்விம்மிங் பூல், ஜிம் அதில் ஷோ பண்ண சொல்லிடுறேன். ஸ்விம்மிங் பூல், ஜிம், ரெஸ்டாரண்ட், ஸ்பா. நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபோட்டோஸ் டெவலப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு இல்லை. ஓகே, ஃபோட்டோஸை டெவலப் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிக்கொள்ளுவோம். பார்த்திங்கன்னா போட்டாச்சு. அதில் பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸில் நான் சில இப்போ H1 H2 அந்த அதிலெல்லாம் நான் கோடிங் வந்து எழுத விட்டுட்டேன். ஸோ அதுக்கு எப்படி கோடிங் எழுதுறேன்னு பார்ப்போம். இப்போ டைம் இருக்குது தானே. இப்போ வந்து வீடியோ ஆகல லென்த்தியாக போகல. ஸோ ஸ்டைலுக்கு போய் கொள்கிறேன் பழையபடி. இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து H1 H2க்கெல்லாம் குழம்புது. அதால் நான் அந்த கார்ட்ன்ற ஒரு விஷயம் நான் மேலடி நான் அந்த கார்ட்டை என்ன மெருகூட்டுறதாக அதுக்காக போய் கிண்டி கொண்டிருக்கையில் திருப்பி அந்த கார்ட்டை திருப்பி கோல் பண்ணி அதுக்கான இதெல்லாம் எழுதுகிறேன். எதுக்கும் ஹார்ட் எழுதிக்கல ஃப்ரண்டில் கோல் பண்ணியிருந்தேன். ஹார்ட் இங்கே மாறுதான்னு பார்ப்போம். ஓகே தானே. .ஹார்ட் பேக்ரவுண்ட் ஓகே. பேக்ரவுண்ட் அதே மாதிரி காட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரேடியஸ், பேக்ரவுண்டுக்கு ஒரு வளைவு வேணும் தானே. border radius parent pixel, அதே மாதிரி box shadow
0 பட்டு px 20 px இது வந்து 0001. ஓகே, கொஞ்சம் நீட்டாக வந்துட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் அதில் என்ன மாற்றம் வந்துக்கணும். ஷடோ மட்டும் வருது. ஷடோவாக வருது தெரியுது அவங்களுக்கு வித்தியாசம். overflow hidden with px ஹார்ட் நாங்கள் எங்கே ஹோல்ட் பண்ணிக்கோமோ அங்கெல்லாம் அது அப்ளை ஆகும். Transform 0.3 second box transition. Okay, display flex. சரி, ஓகே பார்ப்போம். இதில் வந்து டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் கொடுக்க இன்னும் பிழைச்சிட்டார். டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் கொடுக்க வந்து இதில் வந்து பிள்ளையாக வந்துட்டு ஓகே. இப்போ சரி, லைக்ஸ் டிஸ்கஷன் இது கொடுத்தோன்னா ஓகே ஆயிட்டு. ஸோ தானே டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாற்றம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் இவ்வளோ மாற்றம் வந்திருக்கு. ஓகே தானே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஏக்கில் இருக்கிற இமேஜுக்கு ஆனது டாட் ஹார்ட் இமேஜ். ஹார்ட்டுக்கு இருக்கிற இமேஜ் டேக்கு ஆனது வித் எக்ஸ் percentage height 180 px object fit cover அது நிறைய மாதிரி ரூம்லேயும் போட்டிருந்தாங்க. ரூமை போய் பார்ப்போம். ரூமில் பார்த்தீங்களா ஒரு லைனுக்கு வந்துட்டா ஃபோட்டோ எல்லாம். அடுத்து கண்டெக்ட் பேஜ். ஓகே, ரூமில் ஒரே லைனுக்கு வந்துட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து H1 H2 டெக் யூஸ் பண்ணுங்க. அப்போ H1 H2 டெக்கும் எழுதுவோம். நாங்கள் எழுத விட்டுட்டோம் போது ஹார்ட் H3 margin
மார்ஜின் ரெண்டு மெயினாக கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே மார்ஜின் ரெண்டு மார்ஜின் ஸ்டாப் பண்ண வேணாம். px 0.5 px இது வந்து A3 டேக்கு அப்ளை ஆகும். கலர் கேஸ் 3 வந்து ஓகே. font size draw the px அடுத்து அதே மாதிரி கார்ட் கேட்குற ஃபெரக்ரா டைப்புக்கு ஆனது கார்ட் பி ஃபெரக்ரா டேக்குன்றது இது. கலர் கலர் வந்து கேஷ்